இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். அதாவது கடந்த வீடியோவில் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் மேட்டர் பேசியிருந்தேன். அதில் இந்த கல்ட் கல்ச்சரை பற்றி கண்மூடித்தனமாக கிட்டத்தட்ட ஐடலைஸ் பண்ணக்கூடிய, ரிவியர் பண்ணக்கூடிய, அதாவது ஒரு அறிஞரை கண்மூடித்தனமாக அவர் என்ன சொன்னாலும் அவரை ஆதரிக்கக்கூடிய, அதுபோல் அந்த அறிஞருக்கு அதாவது எந்த அறிஞராக இருந்தாலும் சரி, அவருக்கு புனிதர் ஸ்தானம் கொடுத்து அவர் குற்றம் குறைகளுக்கும் தவறுகளுக்கும் அப்பாற்பட்டவர் அப்படிங்கிற ரீதியில் அவரை கிட்டத்தட்ட மலக்கு ஸ்தானத்திற்கு உயர்த்தக்கூடிய ஒரு போக்கு நம்ம மத்தியில், குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் நிலவி கொண்டிருக்கிறது. இந்த கல்ட் கல்ச்சரை பற்றி நம்ம கடந்த வீடியோவில் டச் பண்ணி பேசியிருப்போம். இந்த கல்ட் கலாச்சாரம் பற்றி அன்றே உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமூகத்தை எச்சரித்திருக்கிறார்கள். அது குறித்த விழிப்புணர்வை ஊட்டும் வகையில் ஒரு கூற்று ஹதீஸ் நூல்களிலும் வரலாற்று புத்தகங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இது வெவ்வேறு டிரான்ஸ்மிட்டர்ஸ், அதாவது வெவ்வேறு அறிவிப்பாளர்கள் வழியாக, வெவ்வேறு இஸ்னாதுகளின் வழியாக, வெவ்வேறு நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒரு வேரியண்ட்டை மட்டும் உங்களோடு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வேரியண்ட் பைஹாக்கி பதிவு செய்கிறாரு சுனன் அல் குப்ரால. சரிங்களா? அதாவது நான் இந்த ஹதீஸ் இந்த நேரேஷனுக்குள்ளால போகிறதுக்கு முன்னாடி, ஒரு மனிதரை எதன் அடிப்படையில் அளவிடுவது, எதை கொண்டு அளவிடுவது, எதன் அடிப்படையில் அளவிடுவது, அதாவது அந்த மனிதனுடைய நாணயம், நேர்மை, அந்த மனிதனுடைய குணாதிசயம், பண்பு நலன்கள், சரிங்களா, இதெல்லாம் எப்படி துல்லியமாக எதன் அடிப்படையில் மதிப்பிடுவது அப்படிங்கிறத குறித்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு வழிகாட்டல், ரொம்ப இன்சைட்ஃபுல்லான வழிகாட்டல் நம்ம சமூகத்திற்கு இந்த சூழலில், இன்றைய காலகட்டத்தில் இது மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஏன்னா நம்ம அப்படி ப்ரோக்ராம் பண்ண படலை இயல்பிலேயே அதாவது எந்த அறிஞராக இருந்தாலும் சரி, அவர் அவருடைய வெளித்தோற்றமும், அவருடைய வெளித்தோற்றம் அவுலியாக்கள் மாதிரி இருந்தால், அவருடைய பேச்சுகள் ஈர்க்கத்தக்க வகையில் இருந்தால், அவருடைய அறிவு நான் சொல்கிறது ஞானம் இல்லை, சரிங்களா, ஞானத்தை சொல்லலை, அவருடைய அறிவு இல்மு அப்படிங்கிறது பிரமிக்கத்தக்க வகையில் இருந்தால், அவர் மேற்கோள் காட்டி கொடுத்து பேசக்கூடிய நூல்கள், அவருடைய ஆய்வு திறன், இதெல்லாம் பிரமிக்கத்தக்க வகையில் இருந்தால், அது முஸ்லிம்களுக்கு மத்தியில் அவரை ஒரு புனிதர் ஸ்தானத்திற்கு உயர்த்துவதற்கான ஒரு அளவுகோலாக முஸ்லீம் சமூகம் அதை எடுத்துக்கொள்கிறது. முஸ்லீம் சமூகம் நான் ஜெனரலைஸ் பண்ண, எக்ஸப்ஷன்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் பொதுவாக இந்த போக்கு நிலவுகிறது. இப்படி அதாவது இந்த அறிஞர் தவறு செய்வாரா, இப்படி பேசக்கூடிய அறிஞர், இவ்வளவு தூரம் உபதேசங்கள் செய்யக்கூடிய அறிஞர், இவ்வளவு அறிவை பெற்றிருக்கின்ற அறிஞர், இவ்வளவு விஷயங்களை மக்களுக்கு போதித்து இவர் மூலமாக பல நபர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு ஒரு காரணமாக இருந்த அறிஞர், அல்லது பல முஸ்லிம்களில் இருக்கும் பலரை, அதாவது டீவியண்டாக வழிகேட்டில் இருந்த பலரை நேர்வழி பெறுவதற்கு காரணமாக இருந்த, அவருடைய திறமையால், பேச்சு திறனால் காரணமாக இருந்த இந்த அறிஞர் தவறிழைப்பாரா, குற்றம் செய்திருப்பாரா, சரிங்களா, மோசடி செய்திருப்பாரா, நெறி பிறழ்ந்திருப்பாரா? ஸோ இப்படியான கேள்விகள் வெறுமனே எந்த ஊகத்தின் அடிப்படையில் வருது என்றால், அவருடைய வெளித்தோற்றத்தையும், அவருடைய பேச்சுகளையும், அவருடைய போதனைகளை மட்டுமே வைத்துத்தான். சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தை டச் பண்ணி உமர் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு விழிப்புணர்வு ஊட்டுறாங்க. ஸோ இது இப்போ நான் பதிவு சொல்லக்கூடிய இந்த நேரேஷன் சுனன் அல் குப்ரால பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நேரேஷன். இதை ஹராஷா இப்னு அல் ஹுர் அறிவிக்கிறார். சரிங்களா? இது நேரேஷன் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், ஷஹீத ரஜுலுன் ஐந்த உமர் இப்னு அல் ஹத்தாப் பி ஷஹாதத்தின் ஃபகால லஹு லஸ்து அரிஃபுக் வலா யதுர்ருக அல்லா அரிஃபக் யஅதி பிமன் யஅரிஃபுக் ஃபகால ரஜுலுன் மினல் கௌம் அன ஆரிஃபுஹு கால பி ஐயி ஷைஇன் தஅரிஃபுஹு கால பில் அதாலத்தி வல் ஃபதுலி. அதாவது டு தி எண்ட் ஆஃப் தி நரேஷன். அதாவது என்ன மேட்ரு அப்படின்னா, விஷயம் அப்படின்னா, ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி டெஸ்டிஃபை பண்ணுறாரு. சரிங்களா? அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எனக்கு உண்மை தெரியாது, உண்மை தெரியாமல் இருப்பதால் எந்த கெடுதியும் இல்லை, ஆகையால் உண்மை குறித்து சான்று பகரக்கூடிய ஏதாவது ஒரு நபரை கூட்டி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யாரு? உமர் அவர்கள். அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் சொல்கிறார், எனக்கு இவரை தெரியும் அப்படின்னு. சரிங்களா? அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், எதை வைத்து இவரை தெரியும் என்கிறாய், எப்படி இவரை தெரியும் அப்படின்னு உமர் அவர்கள் கேட்கிறார்கள். அவர் சொல்றாரு, அவருடைய உன்னதமான செயல்பாடுகளாலும், அவருடைய நற்குணங்களாலும், நன்னடத்தைகளாலும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இந்த நேரேஷன், அதாவது இதனுடைய இன்னொரு வேரியண்ட்ல என்ன வருது அப்படின்னு சொன்னா, அவருடைய உன்னதமான நன்னடத்தைகள், நற்பண்புகளை எதை வைத்து சொல்கிறீர்கள் என்று உமர் அவர்கள் கேட்கும் பொழுது, நான் அவரை பள்ளிவாசலில் பார்த்திருக்கிறேன், அவர் தொழுகையாளியாக இருக்கிறார். நல்லா கேட்டுக்கிடுங்க,
மிக மிக முக்கியமான படிப்பினை இந்த நேரேஷன்ல இருக்கு. அவர் வந்து தொழுகையாளியாக இருக்கிறார், சரிங்களா? ஐவேளை தொழுகை பேணக்கூடியவராக இருக்கிறார், இறை வேதத்தை வந்து ஓதக்கூடியவராக இருக்கிறார், அழகான முறையில் ஓதக்கூடியவராக இருக்கிறார், தொடர்ந்து ஓதக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு. அப்ப அந்த விஷயத்தை அவர் பார்த்துட்டு அவருடைய விஷயத்துல வந்து இவர் சான்று பகர்றாரு, இவர் வந்து நல்ல மனிதர், இவர் வந்து ஒரு நற்பண்பு உடையவர், சரிங்களா? அதாவது நாணயமானவர், நேர்மையானவர் அப்படின்னு சான்று பகர்றாரு. ஸோ இந்த பதிலை கேட்ட உமர் அவர்கள் வந்து அது ஒரு சைடில் இருக்கட்டு, நீங்கள் வந்து அவரை பள்ளிவாசலில் பார்த்ததும், அவரை வந்து நீங்கள் தொழுகையை பேணக்கூடியவராக பார்த்ததும், திருக்குரானை அழகான ராகத்தில் ஓதக்கூடியவராக தொடர்ந்து ஓதக்கூடியவராக பார்த்ததும் எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டு. அது வந்து அவரை பற்றி நீங்கள் சான்று பகர்வதற்கு போதுமான, அதாவது அவருடைய நேர்மை, நாணயம், நற்குணம், அவருடைய இன்டர்னல் செல்ஃப், அசல், அதாவது அவருடைய ஒரிஜினல் செல்ஃப் பற்றி அசலாக நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்பதற்கு போதுமான ஆதாரம் கிடையாது. அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அவர் வந்து உங்களுடைய அண்டை வீட்டாரா? அண்டை வீட்டார்னா அவர் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய இரவையும் பகலையும், அவர் செல்வதையும் வருவதையும் நீங்கள் அறியக்கூடிய அளவுக்கு, அது குறித்து நீங்கள் பரிச்சயமாகக்கூடிய அளவுக்கு அவர் வந்து உங்களுடைய அண்டை வீட்டுக்காரான்னு கேட்கிறாரு, சரிங்களா? அந்த மனிதர். அப்போ அவர் சொல்றாரு இல்லை அப்படின்னு. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாரு, அவரோடு நீங்கள் ஏதாவது, நல்லா கேட்டுக்கணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அவரோடு நீங்கள் ஏதாவது பண கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டுள்ளீர்களா? அதாவது தீனார்களையும் திர்ஹம்களையும் கொண்ட ஏதாவது பண கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டுள்ளீர்களா? இதன் மூலமாக ஒருவருடைய வராவை, அதாவது அவருடைய தன்மைகளை, பண்பு நலன்களை, அவருடைய நேர்மையை இதன் மூலம் அளவிட்டுக் கொள்ளலாம், சரிங்களா? அப்போ நீங்கள் ஏதாவது பண கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு இருக்கிறீங்களான்னு கேட்கும்போது அதுக்கும் அவர் இல்லைன்னு சொல்றாரு. அதே மாதிரி மூணாவது கேட்குறாங்க, பயணத்தில், ஏதாவது பிரயாணத்தில் இவர் வந்து உங்களுடைய பிரயாண தோழராக இருந்திருக்கிறாரா? சரிங்களா? அந்த பிரயாண தோழராக இருக்கும் பொழுது இது இன்னொரு நேரேஷன்ல வருது, நெடுநாட்கள், மாத கணக்கில், அதாவது பாலைவன பிரயாணம் அப்படிங்கிறது இன்று இருப்பது போல், அதாவது போக்குவரத்து சாதனங்களும் தொழில்நுட்பங்களும் இல்லாத, வசதிகள் இல்லாத காலகட்டத்தில் பாலைவன பிரயாணம் அப்படிங்கிறது மாத கணக்கில் நிகழும். ஸோ அப்படியான ஒரு பிரயாணத்தில் அவருடன் ஈடுபடும் பொழுது, அதாவது மாத கணக்கிலான பிரயாணத்தில் அவருடன் ஈடுபடும் பொழுது அவருடைய ரியல் கேரக்டர், அசல் பண்பு நலன்கள், அசல் குணாதிசயம், அசல் நடத்தை, மனப்பான்கு உங்களுக்கு தெரிந்துவிடும். அப்படியான ஏதேனும் பிரயாணத்தில் அவரோடு நீங்கள் ஈடுபட்டுள்ளீர்களா அப்படின்னு கேட்கும்போது அதற்கும் இல்லைன்னு சொல்றாரு. அதற்கு இறுதியாக இதையெல்லாம் கேட்டுவிட்டு உமர் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி என்றால் அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது. கால லஸ்டு தாரிஃபுஹு, அவரை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஸோ இது எவ்வளவு பெரிய ஒரு படிப்பினையை நல்கக்கூடிய விஷயம். அந்த கல்ட் கலாச்சாரம் பற்றி அன்றே எவ்வளவு தூரத்திற்கு உமர் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியுது. இன்னைக்கு வந்து மக்கா பள்ளியில் வந்து ஒரு மனிதர் வந்து இமாமாக இருந்தால், வருடக்கணக்கில் இமாமாக இருந்தால், அவருக்கு இந்த இமாமாக இருந்தார் என்ற ஒரே காரணத்திற்காகவும், திருக்குரானை ராகமாக ஓதுகிறார் என்ற ஒரே காரணத்திற்காகவும், சரிங்களா, வருடக்கணக்கில் ஓதிக்கொண்டே இருந்திருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காகவும், என்ன, பிற மனிதர்களுக்கும் அவருக்கும் மத்தியிலான உறவு முறை நமக்கு தெரியாமலேயே அவருக்கு நாம் சான்று பகர்பவர்களாக இருப்போம். எதை வச்சு? அவருடைய வெளித்தோற்றங்களையும், அவருடைய இந்த கிராஅத்துகளையும், அவருடைய இந்த இமாமத் பணியையும் வைத்து, அவருடைய போதனைகளை வைத்து. ஆனால் மனிதர்களுக்கும் பிற மனிதர்களுக்கும் அவருக்குமான கொடுக்கல் வாங்கல் உறவு முறை நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் வெளித்தோற்றங்களை வச்சு சான்று பகரக்கூடியவர்களாக இருப்போம். ஸோ இப்படித்தான் எல்லா அறிஞர்களுக்கும் இவர் வந்து எப்படிங்க தவறு இழைப்பார், இவர் வந்து எப்படிங்க டிவியேட் ஆகி போவார், இவர் சொன்னால் சரியாக தாங்க இருக்கும், இவர் ஒரு விஷயத்த சொன்னால் அது உண்மையாக தாங்க இருக்கும், இவர் சொன்னால் நம்ம நம்பித்தாங்க ஆகணும், இவரே சொல்லிட்டாரு, இதற்கு மேலே என்னங்க வேணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு இப்போ யாருமே விதிவிலக்கல்ல, நான் கூட விதிவிலக்கல்ல. என்னோடு நீங்கள் உமர் அவர்கள் சொல்வது போல் இந்த 3 விஷயங்களிலும் புழங்காதவரை என்னுடைய அசல் செல்ஃபும் உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? அப்போ யாருமே இதற்கு விதிவிலக்கல்ல என்னும் போது இந்த கல்ட் கலாச்சாரம் பற்றி நம்ம வந்து மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வந்து ஒரு மனிதர் வந்து அஷாம் பகுதியில் இருந்து வருகிறார். அவரோடு சில கிறிஸ்தவர்களும் வருகிறார்கள். அவர்கள் தங்களுடைய கழுத்துகளில் சிலுவையை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதை பார்த்துட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் தங்களுடைய மதகுருமார்களையும் துறவிகளையும் வந்து இலாவாக, ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. அவர்களை வந்து வணங்கி வழிபடுகிறார்கள், மதகுருமார்களையும் துறவிகளையும் வணங்கி வழிபடுகிறார்கள் அப்படின்னு. அதற்கு இந்த தோழர் சொல்றாரு, இல்லை யா ரசூலுல்லாஹ், அவர்களுடைய மதகுருமார்களையும் துறவிகளையும் வணங்கி வழிபடவில்லை அப்படின்னு. ஏன் வணங்கி வழிபடவில்லை? அந்த மதகுருமார்களும் துறவிகளும், அதாவது அல்லாஹ் ஹராமாக்கியதை அந்த மதகுருமார்களும் துறவிகளும் ஹலால் ஆக்குகிறார்கள், அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை அந்த மதகுருமார்களும் துறவிகளும் ஹராமாக்குகிறார்கள்.
அதை இந்த மக்கள் பின்பற்றுகிறார்கள். கண்களை மூடிக்கொண்டு இதுதான் வந்து கல்ட் கல்ச்சருக்கான எக்ஸாம்பிள். கண்களை மூடிக்கொண்டு பின்பற்றுகிறார்கள், இதுதான் அவர்களை வணங்கி வழிபடுவதாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரா வந்து ஓதுறாங்க. அதாவது இது வந்து சூரத்து தௌபாவுடைய 31வது வசனம். அதாவது இத்தஹது அஹ்பாரஹும் வருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹி வல் மஸீஹ் இப்ன மரியம். சரிங்களா? அவர்கள் வந்து தங்களுடைய மதகுருமார்களையும் ராபாய்ஸையும் துறவிகளையும் அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வந்து ரப்பாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். மதகுருமார்களையும் துறவிகளையும் எப்படி அவர்கள் நிற்க வைத்து கும்பிடலை. பட் இதுவும் அதாவது அவர்களை வந்து ஐடலைஸ் பண்ணுவதும் கண்களை மூடிக்கொண்டு ரிவியர் பண்ணுவதும் ஒன் ஆஃப் தி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் வர்ஷிப், அதாவது வணங்கி வழிபடுவதன் இன்னொரு பரிமாணம். சரிங்களா? அதுதான் வந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்கிறாங்க. அப்போ மதகுருமார்களும் துறவிகளும் ப்ரீச்சர்ஸும் ஏன்னா ஆலிம்களும் அறிஞர்களும் வந்து அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்காமல் இருந்திருந்தால் இந்த இடத்துல வந்து அவர்களை சுட்டிக்காட்டி இறைவன் வந்து திருக்குரான் வசனத்தை இறக்கி இருக்க மாட்டான். நபிகளாரும் அவர்களை சுட்டிக்காட்டி சொல்லியிருக்க மாட்டார்கள். ஏதோ ஒரு டாம் டிக் அண்ட் ஹாரியை பற்றி தேர்ட் பார்ட்டியை பற்றி ஒரு அட்ரஸ் இல்லாத நபர்களை பற்றி சொல்லவில்லை. கற்றறிந்த அறிஞர்கள் அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்குவதும் அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்குவதும் கற்றறிந்த லேர்னட் ஸ்காலர்ஸ். அந்த லேர்னட் ஸ்காலர்ஸ் இப்படி செய்யும் பொழுது அவர்களை திருத்த மக்கள் முயற்சி செய்யாமல், அவர்களை நெறிப்படுத்த நேர்வழிப்படுத்த முயற்சி செய்யாமல், அவர்கள் ஏதேனும் பிறழ்ந்திருந்தால், அநீதி இழைத்திருந்தால், குற்றம் செய்திருந்தால் அந்த குற்றத்திற்கான தண்டனையை விதிவிலக்கின்றி அவர்களுக்கு வழங்காமல், அவர்களுடைய இந்த சோகால்டு அறிஞர்கள் அப்படிங்கிற ஸ்தானத்தில் ஒரே காரணத்திற்காக அந்த ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்கங்கிற காரணத்திற்காக அவர்களுக்கு எக்ஸம்ட் வழங்கினாங்க, விலக்கு வழங்கினார்கள், அவர்களை எக்ஸப்ஷன் ஆக்கினார்கள். மட்டுமல்லாமல் அவர்கள் சொன்ன அனைத்து கூற்றுகளையும் அப்படியே கண்களை மூடிக்கொண்டு பின்பற்றினார்கள். இதை தான் வந்து வணங்கி வழிபடுவது என்று சொன்னாங்க. கல்ட் கல்ச்சர். அப்போ நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றிலும் இந்த திருக்குரான் வசனத்திலும் குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வாக்கியத்திலும், சரிங்களா, நீ வந்து அவரை பள்ளிவாசலில் பார்த்துருக்கிற, அவரை வந்து போதிப்பதை பார்த்துருப்ப, அவர் வந்து குர்ஆன் ஓதுறதை பார்த்துருப்ப, அவர் வந்து இஸ்லாமிய விஷயங்களை சொல்றதை பார்த்துருப்ப. அதெல்லாம் இல்லை. நீ அவரோடு நெடும் பயணம் மேற்கொண்டிருக்கிறாயா? நீ அவருடைய அண்டை வீட்டார், அவருடைய இரவும் பகலும் போவதும் வருவதும் உனக்கு தெரியும் அளவு அவருடைய அண்டை வீட்டுக்காரராக நெருங்கிய அடுத்த வீட்டுக்காரராக இருந்திருக்கிறாயா? அவரோடு பண கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டிருக்கிறாயா? மிக மிக முக்கியமான பாயிண்ட். பண கொடுக்கல் வாங்கலிலும் இப்போ நான் பர்சனலாகவே அனுபவிச்சிருக்கிறேன். பண கொடுக்கல் வாங்கலிலும் அண்டை வீட்டுக்காரராக இருந்ததிலும் ஒருவருடைய அசல் செல்ஃபை, அதாவது மக்களும் சமூகமும் ஊரும் ஒரு பிம்பத்தை அந்த நபரை பற்றி இல்லை அல்லது நபர்களை பற்றி சித்தரித்திருக்கும். அதற்கு மாறாக அவர்களுடைய அசல் பிம்பத்தை, ஒரிஜினல் செல்ஃபை, அவர்களுடைய அசல் குணாதிசயத்தை, பண்பு நலனை, நடத்தையை வந்து நான் வந்து பண கொடுக்கல் வாங்கல்களிலும் அண்டை வீட்டாராக இருப்பதிலும் நான் வந்து கண்டடைந்திருக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். ஸோ அப்போ அதில் தான் உங்களால் வந்து கண்டடைய முடியுமே தவிர வெறுமனே வந்து ஆரவாரமான பேச்சுகள் யாருன்னே தெரியாது உங்களுக்கு. நீங்கள் பார்க்குறதெல்லாம் வெளித்தோற்றமும் பேச்சுகளும் மட்டும்தான். ஸோ இதில் எப்படி நீங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு ஜம்ப் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க? ஸோ இது வந்து மிக மிக முக்கியமான பாடம், நான் மனதில் கொள்ள வேண்டிய பாடம். கடந்த வீடியோவை பார்க்காதவங்க நிச்சயமாக முழுமையாக பாருங்கள், பார்த்துவிட்டு உங்கள் கருத்தை பகிருங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி. நான் சம்மில். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக.